So good afternoon to all. நேற்று வந்து நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஊப்ஸில் இன்னைக்கு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்புறம் பாலிமார்பிசம் அப்படின்னு என்னங்கிறத இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ டீச்சர் ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்த டாபிக்ஸை ஒரு ரிவைஸ் போட்டு பண்ணிடலாம். ஓகே, ஆக்சுவலாக கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். லைக் கிளாஸ் ஸ்மால் கேஸில் அண்ட் இங்கே நீங்கள் கேபிட்டல் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் டாக். ஓகே, ஸோ அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் கோலன் கொடுத்துட்டு என்டர் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணணும். தட் மீன்ஸ் உங்களோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். அதுக்கு நம்ம ஸ்பெஷல் மெத்தடான INIT அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸில் இங்கே செல்ஃபு. ஸோ செல்ஃப் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். அண்ட் செல்ஃபுங்கிறது வந்து என்னென்னா பாயிண்டர். ஸோ இட்ஸ் லைக் அ பாயிண்டர். ஸோ செல்ஃபுங்கிறத யூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட் பண்ண முடியும். இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ தான், புதுசாக நம்ம ஒரு வேரியபிள் கொடுக்குறோம்னா அந்த வேரியபிளை வந்து இந்த இன்னொரு வேரியபிள் கூட நம்மளால பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். அதுதான் செல்ஃபோட வேல்யூ. ஓகே, ஸோ கம்மா ப்ரீட். ஸோ நான் ப்ரீடுங்கிற ஒரு வேரியபிள் கொடுக்குறேன் அண்ட் இது கோலன் கொடுக்குறேங்க. என்டர் கொடுத்துட்டு இப்போ ஸோ நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். செல்ஃப் டாட் ப்ரீட் ஈக்குவல் டு ப்ரீட் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் செல்ஃப் டாட் ப்ரீட் ஓகே அண்ட் ஈக்குவல் டு ப்ரீட். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அண்ட் இதை ரன் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் எப்படி ஃபர்ஸ்ட் இன்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு வேரியபிள் மை டாக்னு கொடுத்துட்டு அண்ட் அதுக்குள்ள உங்களோட கிளாஸை பாஸ் பண்ணணும். நீங்கள் பாஸ் பண்ணிட்டு தென் இங்கே ஸோ இப்போ இந்த ப்ரீடு கொடுத்துருந்தீங்கன்னா ப்ரீடை வந்து பாஸ் பண்ணணும். லைக் என்ன பாஸ் பண்ணலாம்னா ஹஸ்கி அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணிட்டு தென் இப்போ போய் நீங்கள் மை டாகை ஓகே, ஸோ இது பேர் வந்து இன்ஸ்டன்ஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மை டாக்ல டாட் கொடுத்து டேப் கொடுத்தீங்கன்னா ஸோ என்ன உள்ள இன்ஸ்டன்ஸ் இருக்கோ தட் மீன்ஸ் என்ன ஆட்ரிபியூட் இருக்கோ, ஆட்ரிபியூட் ஆர் மெத்தட், என்ன ஆட்ரிபியூட் ஆர் மெத்தட் இருக்கோ அது வந்து உங்களுக்கு கீழே தெரியும். ஓகே, ஸோ மை டாக் நமக்கு ஒரே ஒரு ஆட்ரிபியூட் தான் இருக்குது, தட் இஸ் ப்ரீட். ஓகே, ப்ரீடிங் வந்துருச்சு. ஸோ ஆட்ரிபியூட்டை நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸில் போட தேவையில்லை அண்ட் அப்படியே ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் மெத்தட்ஸ் தட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறப்போ ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம இங்கே வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறப்போ நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து கொடுத்தாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். டெஃப் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனோட நேம் இங்கே ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஈட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன்னு வைங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ள இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஜஸ்ட் செல்ஃப் அப்படிங்கிறத பாஸ் பண்ணால் போதும். ஓகே, ஜஸ்ட் செல்ஃப்ங்கிறத பாஸ் பண்ணால் போதும். அந்த ப்ரீடை வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா இங்கே நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் ஒரு எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். எஃப் ஸ்ட்ரிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள செல்ஃப் ஆர் எடுத்துறேன் த டாக் ப்ரீட் இஸ் கொடுத்துட்டு ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ள செல்ஃப் டாட். ஸோ அங்கே இருக்க நீங்கள் ப்ரீடை கால் பண்ணோன்னா இங்கே செல்ஃப் டாட் ப்ரீட் அப்படின்னு தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ ப்ரீட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ரன் பண்ணிடுங்க. அண்ட் இங்கே வந்துட்டு இப்போ ப்ரீட் கொடுத்தீங்கன்னா ஹஸ்கி வரும். ரைட், அது ஆட்ரிபியூட். இங்கே இப்போ டேப் அடிக்கிறேன். ஸோ எனக்கு ரெண்டு இருக்குங்களா, ப்ரீடுங்கிற ஆட்ரிபியூட்டு அண்ட் ஈட்டுங்கிறது மெத்தட். இது ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? ஸோ ப்ரீடுங்கிறது ஆட்ரிபியூட், நம்ம வந்து இந்த INITங்கிற பிளாக்ல கொடுக்கறது. ஓகே, ஸோ அது வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ஆட்ரிபியூட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே கொடுக்கறது வந்து ப்ரீடு, அது வந்து ஆட்ரிபியூட்டு. கீழே நம்ம தனி ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக ஓபியில் ஃபங்க்ஷன் வந்து மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஈட்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அப்போ ஈட்டை கொடுத்துட்டு ரன் பண்ணோம்னா ஓகே, ஸோ the bomb method dot
டாட் ஈட் வந்து இந்த மெமரி லொகேஷன்ல இருக்குன்னு வருது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக என்னன்னா ஈட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா, நீங்கள் நார்மலாக ஃபங்க்ஷன் எப்படி ரன் பண்ணுவீங்க, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ரன் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ த டாக் breed இஸ் ஹஸ்கி அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இதில் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு மெத்தட் கூட கொடுக்குறேன், ஃபார் டெஃப் ஸ்பாட்ஸ். ஓகே, ஸோ இதுக்குள்ளேயே நீங்கள் செல்ஃப்னு பாஸ் பண்ணலாம். செல்ஃப்னு மட்டும் பாஸ் பண்ணால் போதும், மேலே இருக்கிற ப்ரீடை நீங்கள் இங்கே வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே ஒரு ரிட்டர்ன் பண்ணுறேன், ரிட்டர்ன் அதே எஃப் டாட் தி curly braces குள்ள செல்ஃப் டாட் breed, ஓகே, அண்ட் has spots. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்கு எனக்கு. அண்ட் இங்கே நான் அந்த ஈட்டை எடுத்துட்டு டேப் அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா breed ஈட்டு ஸ்பாட்ஸ். ஸோ breedங்கிறது ஆட்ரிபியூட் அண்ட் ஈட்டுங்கிறது வந்து மெத்தட் அண்ட் ஸ்பாட்ஸ்ங்கிறது மெத்தட். ஓகே, நான் breed கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். ஓகே, ஸோ breedல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஹஸ்கி அண்ட் தட் இஸ் ஸ்ட்ரிங் லென்த் 5. ஓகே, ஸோ இதோட டைப் பார்க்கலாம். ஸோ இதை ரன் பண்ணுறேன், தட் இஸ் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இங்கே இது வந்து ஒரு ஆட்ரிபியூட்டு அண்ட் அதில் வந்து ஸ்ட்ரிங்குங்கிறது ஹஸ்கிங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அது நமக்கு என்ன டைப்புங்கிறத இங்கே காமிச்சிச்சு, ரைட்? ஸோ இப்போ நான் ஈட்டை பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை செக் பண்ணுவோம். and I give shift enter. So that's also string. Okay, so நம்ம இங்க பாத்தீங்கன்னா இத ப்ராசஸ் பண்ணி அதோட டைப்பை தான் நமக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணுது. இங்க ப்ராசஸ் பண்றது எதை ரிட்டர்ன் பண்ணுது? ஸ்ட்ரிங்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால நமக்கு ஸ்ட்ரிங்ங்கிற டைப் கிடைச்சு. ஓகே, அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஸ்பாட்ஸை வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். மை டாக் டாட் டேப். ஸோ இங்கே ஸ்பாட்ஸ் இருக்குங்களா? ஸோ ஸ்பாட்ஸ் இப்படி கொடுக்குறேன். அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கலன்னா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோம்னா எனக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் என்னமோ கிடைக்கும். த ஹஸ்கி ஹேஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்குங்களா? ஓகே, ஸோ நீங்கள் ப்ரீடுக்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ப்ரீட் வந்து ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ ஈட்டும் ஸ்பாட்ஸும் மெத்தட்ஸ். இங்கே வித்தியாசம் புரியுதுங்களா? ஸோ செல்ஃப் டாட் ப்ரீடுங்கிறது ஆட்ரிபியூட். நீங்கள் ப்ரீடுன்னு பாஸ் பண்ணுறப்போ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்க தேவையில்லை. ஆனால் ஈட்டையோ ஸ்பாட்டையோ நீங்கள் ரன் கொடுக்குறப்போ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது நம்ம பேசிக்ஸாக பார்த்தது. கிளாஸ்னா என்ன அண்ட் அதுக்குள்ள என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆஸ் யூஷுவல் கிளாஸுங்கிறது என்னது? ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனோட நேம் ஆர் அதோட டிஃபரன்ஷியேட் பண்ற நேம் வந்து நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கிளாஸை வந்து இன்னொரு டெக்னிக்கலா இன்னொரு டேர்மும் சொல்லலாம். ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸை டெக்னிக்கலி ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளூ பிரிண்ட்னா என்ன? ஒரு பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்ங்கிறப்போ அந்த பில்டிங்கோட டீடைல் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ டீடைல் எல்லாமே சேர்ந்து ஒரு மேப்ல இருக்கும். அதுதான் வந்து கிளாஸ், ரைட்? ஸோ இப்போ அந்த ஃபோனோட மாடல் தெரிஞ்சிச்சுன்னா போதும், அண்ட் இந்த ஃபோன்ல இருக்கிற எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ்ல ஒரு எம்ப்ளாயியோட நேம் தெரிஞ்சா போதும், அந்த எம்ப்ளாயோட டீடைல் எல்லாம் நான் என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அதுக்கு கீழே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம இதை வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு எம்ப்ளாயி. ஓகே, ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆட்ரிபியூட்ஸ்ன்றது அவரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறது என்ன? ஒரு
ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பண்றது வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆட்ரிபியூட்ஸ், ரைட்? ஸோ மெத்தட்ஸுங்கிறது அதோட பிஹேவியர். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பிஹேவியர்ஸ் வந்து நம்ம பண்றோம் இல்லையா? ஸோ இங்க வந்து இந்த ஆட்ரிபியூட் பிரீடுங்கிற ஆட்ரிபியூட்டை வச்சு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அதோட கிளாஸ் வந்து டாக் அண்ட் அதை வச்சு நம்ம அதுக்கு ஒரு பிஹேவியர் கொடுக்குறோம் இல்லையா? ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம சம் டாஸ்க் பண்றோம். அதுதான் வந்து மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓபியோட மெயின் கான்செப்ட், ரைட்? ஸோ அடுத்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் ஓபியில், தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ல இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அண்ட் பாலிமார்பிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிட்டு அதுல சம் மெத்தட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ அதே மெத்தட்ஸை இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது பேரு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ லெட்ஸ் சி, கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணேன், கிளாஸ். ஓகே, ஸோ கிளாஸ் அனிமல் அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ள ஃபோல்னு கொடுத்துட்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆட்ரிபியூட் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டெஃப் அண்டர்ஸ்கோர் INIT அண்ட் அண்டர்ஸ்கோர் தென் இங்கே செல்ஃப் கொடுப்போம் இல்லையா? ஸோ நான் இங்கே எந்த எக்ஸ்டர்னல் ஆட்ரிபியூட் எதுவுமே நான் பாஸ் பண்ணல, ரைட்? ஸோ சும்மா செல்ஃப்னு மட்டும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பிரிண்ட் என்ன கொடுக்குறேன், அனிமல் ஹேஸ் கிரியேட்டட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அடுத்து டெஃப்ல ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் ஸோ ஃபங்க்ஷனுங்கிறப்போ நீங்கள் கேமல் கேசிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளாஸோட நேம் கொடுக்குறப்போ மட்டும் தான் கேமல் கேசிங், அண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குறப்போ நீங்கள் ஸ்னேக் கேசிங் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி அதை போட்டுக்கலாம், ரைட்? ஸோ who am I அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் கீழே ஜஸ்ட் பிரிண்ட் அனிமலை ரிலேட்டட் பண்ணியே சொல்லலாம், am an animal. ஓகே, ஸோ am an animal அப்படின்னு கொடுத்துட்றேன். தென் டெஃப் என்ன போடலாம், ஈட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். ஓகே, ஸோ இங்கே பிரிண்ட் am eating veggies. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆட்ரிபியூட் கிரியேஷன் இருக்கு அண்ட் 2 மெத்தட்ஸ், தட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, நான் இதை ரன் பண்ணிடுறேன். ஸோ இட் ஹேஸ் சம் எரர். இங்கே வந்து நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போடல. ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ இங்கே நம்ம வந்து செல்ஃப் வந்து பாஸ் பண்ணணும் இல்லையா? செல்ஃப் பாஸ் பண்ணணும், இங்கே செல்ஃப் பாஸ் பண்ணணும். ஸோ இன்வேலிட் சின்டெக்ஸ் நியர் ஹியர். யா, ஓகே, இப்போ ரன் ஆயிடுச்சு. அண்ட் இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம், ரைட்? ஸோ நார்மலாக நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதில் வந்து கிளாஸ் நேம் கொடுப்போம் இல்லையா? ஸோ இங்கன்னா அனிமல் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ள கிளாஸோட நேம் அனிமல். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் எதுவும் பாஸ் பண்ண தேவையில்லை, நம்ம எந்த ஆட்ரிபியூட்டும் கொடுக்கல. ஓகே, ஸோ அதனால பாஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அனிமல் ஈக்குவல் டு அனிமல்னு கொடுத்தோன்னே அனிமல் ஹேஸ் கிரியேட்டட் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆச்சு. ஏன்னா நம்ம இங்கே எந்த இன்ஸ்டன்ஸும் கிரியேட் பண்ணல இல்லையா? செல்ஃப் வந்து அப்படியே இருக்கு, அதனால அனிமல் ஹேஸ் கிரியேட்டட் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆச்சு. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம், அனிமல் டாட் டேப். எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே 2 மெத்தட் காமிக்குது. ஒன்று வந்து ஈட் அண்ட் who am I. ஸோ இப்போ who am I ரன் பண்ணி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ரன் பண்ணோம்னா ஸோ am an animal பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி ஈட் கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோம்னா ஸோ am eating veggie. ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது நம்ம நார்மலாக பண்ணுற திங்ஸ், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் இதே மாதிரி கிரியேட் பண்ண போகிறேன் அண்ட் இதில் இருக்க மெத்தட்ஸை அதில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே,
ஸோ ஃபங்க்ஷனோட நேம் டிஃப்ரெண்ட்டு, ஆனால் சேம் மெத்தட்ஸை யூஸ் பண்ண போகிறேன். அது பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாஸ் இங்கே வந்து டாக் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன், டாக் கோலன். அண்ட் இங்கே நீங்கள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு கிளாஸை தான் நீங்கள் வந்து கால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து இன்னொரு கிளாஸ் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். மேலே இருக்க அனிமல், ஸோ அனிமலுக்கு ஏ வந்து கேப்ஸு. ஓகே, ஸோ அனிமல் கொடுத்துட்டு ஓகே, ஸோ அனிமல் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆட்ரிபியூட் கிரியேட் பண்ணணும் இல்லையா, டெஃப் அண்டர்ஸ்கோர் init அண்ட் அண்டர்ஸ்கோர். ஓகே, ஸோ இங்கே செல்ஃப் பாஸ் பண்ணணும், ரைட், செல்ஃப் கோலன். அண்ட் இங்கே என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த அனிமலை வந்து நம்ம கால் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அனிமலுங்கிற கிளாஸை கால் பண்ணிட்டோம், அந்த அனிமலை இன்ஸ்டன்ஸை நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அனிமல் டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் init. ஓகே, ஸோ அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் செல்ஃப். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துடலாம் நீங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம அனிமலோட இன்ஸ்டன்ஸ், ஸோ இந்த இன்ஸ்டன்ஸை நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அனிமல்ஸோட இந்த இன்ஸ்டன்ஸை இங்கே கால் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும், செல்ஃப் டாட் கொடுப்போம். அண்ட் இங்கே வந்து அனிமல் டாட் எது கொடுக்குறோம்னா, அனிமலில் இருக்கிற அனிமலுங்கிற கிளாஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸை அந்த ஆட்ரிபியூட் கிரியேஷனை வந்து நான் கால் பண்ணுறேன். அதுக்காக அனிமல் டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் init அண்ட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ரைட். ஸோ அடுத்து நீங்கள் இப்போ செல்ஃப் டாட் ஆர் ஜஸ்ட் பிரிண்ட் இங்கே டாக் ஹேஸ் கிரியேட்டட்னு போகிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ பாருங்க ஜஸ்ட் இனிஷியேட் மட்டும் பண்ணியிருக்கேன், ரைட். ஸோ நான் இப்போ இங்கே எந்த மெத்தட், அங்கே இருக்கிற மெத்தட் எதுவுமே நான் இங்கே வந்து கால் பண்ணலை, ரைட். அதோட கிளாஸ் மட்டும் இங்கே கால் பண்ணியிருக்கேன். நான் இது ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நான் ரன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ மை டாக் ஈக்குவல் டு டாக், இங்கே நான் எதுவுமே பாஸ் பண்ணணும், ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இது ரன் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன வந்துருச்சு, நான் ஃபர்ஸ்ட் அனிமல் இங்கே இன்ஸ்டன்ஸ் கால் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அனிமலோட இன்ஸ்டன்ஸ்ல எனக்கு என்ன இருக்கு, அனிமல் ஹேஸ் கிரியேட்டட் அப்படின்னு இருக்கா. ஸோ அடுத்து நான் பிரிண்ட் பண்ணுறேன், த டாக் ஹேஸ் கிரியேட்டட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன அனிமல் அண்ட் செகண்ட் கிளாஸ் என்ன டாக். இங்கே நான் கால் பண்ணியிருக்கிறதுனா டாகை மட்டும் கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது பேர் தான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் நம்ம யூஸ் பண்றது. ஓகே, ஸோ அடுத்து இப்போ நம்ம மை டாக் ஈக்குவல் டாக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்றோம், ரைட். ஸோ இப்போ மை டாக் டாட் கொடுத்துட்டு டேப் கொடுத்தீங்கன்னா அதுல இப்போ அனிமல்ங்கிற கிளாஸ்ல வந்து ரெண்டு மெத்தட் இருக்கா, ஹூ ஆம் ஐ அண்ட் ஈட் அப்படின்னு ரெண்டு மெத்தட் இருக்கா. ஸோ அந்த ரெண்டு மெத்தடும் எனக்கு டாகுங்கள இங்க ஷோ ஆகுதுங்களா, ஸோ இங்க வந்து ஷோ ஆகுதுங்களா, இங்க நான் ரன் பண்றேன் ஹூ ஆம் ஐ பாத்தீங்கன்னா, ஸோ ஆம் அன் அனிமல். ஓகே, ஸோ இங்க இருக்கிற மெத்தட் வந்து நான் டாக் கால் பண்றப்ப எனக்கு பெர்ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், கிளாஸை சிம்பிள் ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸை கால் பண்ணி நான் யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ நான் இங்க இதை டெலீட் பண்ணிட்டு இப்போ ஈட் கொடுக்குறேன், அங்க என்ன ஈட் இருக்கோ அந்த ஈட் எனக்கு வரும். ஸோ ஐ ஆம் ஈட்டிங் வெஜ்ஜி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் கால் பண்றது. அண்ட் யூ கேன் ஆல்சோ ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இங்க டெஃப் கொடுத்துட்டு, ஸோ நான் இது ரெண்டையும் கால் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த வேல்யூஸை மட்டும் மாற்றி விட்டுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஓவர் ரைட்னு சொல்லலாம். ஸோ ஆம் அ டாக் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இங்கே ஈட்டிங் மீட் கொடுத்துறேன், ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு ஆம் அன் அனிமல் அண்ட் ஆம் அன் ஈட்டிங்னு இருக்கு. ஓகே, இங்கே நீங்கள் ஓவர் ரைட் பண்ணல அப்படின்னா இதவே நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓவர் ரைட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டாக் ஹேஸ் கிரியேட்டட் அண்ட் அனிமல் ஹேஸ் கிரியேட்டட், டாக் ஹேஸ் கிரியேட்டட் ரெண்டுமே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இங்கே லிங்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ பாருங்க மை டாக் டாட் ஈட்ல ஸோ ஐம் ஈட்டிங் மீட். ஓகே, ஸோ ஐம் ஈட்டிங் மீட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு, ரைட். ஸோ இது வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்து இங்கே நான் ஹூ ஆம் ஐ அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். மை டாக் டாட் ஹூ ஆம் ஐ
ரன் பண்ணுறேன். ஸோ ஆம் அ டாக் இங்கே நான் ஓவர் ரைட் பண்ணியிருக்கனால எனக்கு ஆம் அ டாக் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது பேர் தான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதில் யாருக்கா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அடுத்து நம்ம பாலிமார்பிசம்னா என்னன்னு பார்க்கலாம். இது கிளியரா இருக்குங்க. இப்ப மேபி வர்க் பண்ணி பார்க்குறோம். வர்க் பண்ணி பார்த்துட்டு கிளாரிஃபிகேஷன் இருந்தா கேட்குறேன். ஷூர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாலிமார்பிசம். ஸோ பாலிமார்பிசம் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரே மெத்தட்ஸ் இருக்கிற ரெண்டு வேற வேற கிளாஸ், இது பேர் தான் நம்ம பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே மெத்தட் இருக்கிற ரெண்டு கிளாஸ் நேம் மட்டும் டிஃபர் ஆகும், ரைட்? ஸோ லெட்ஸ் see. ஓகே, ஸோ இங்கே கிளாஸ் டாக்னு ஒன்று கொடுக்குறேன், ரைட்? டாக் and இங்கே def. ஓகே, def first init and openல self. ஸோ அது கூட நேம்ங்கிற ஆட்ரிபியூட்டை பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆட்ரிபியூட் கிரியேட் பண்ணுறேன். செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் நேம், ரைட்? ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து டெஃப் கொடுக்குறேன். டெஃப் ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஸ்பீக்குங்கிற மெத்தட் கொடுக்குறேன். அண்ட் இங்கே ரிட்டர்ன், ஓகே, நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங், ரைட்? and the டாக் தானே, டாகோட நேம் கொடுத்துடலாம் இங்கே. ஓகே, ஸோ இங்கே டாகோட நேம் கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், செல்ஃப் டாட் நேம் கொடுக்கணும். ஓகே, ஸோ கொடுத்துட்டு சேஸ் ஆஃப் ப்ரூஃப் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துடலாம். அண்ட் இது வந்து ஒரு கிளாஸ், ரைட்? ஸோ நான் இப்போ இதவே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ரைட்? ஸோ இது என்னன்னா ஒரே கிளாஸ் நேமு. ஓ, இது காப்பி ஆகலையா? ஓகே, இப்போ ஒரே கிளாஸ் நேமு அண்ட் ஒரே ஆட்ரிபியூட்டு, சாரி, ஒரு வேற கிளாஸ் நேமு, மற்றதுல ஆட்ரிபியூட்ல சேமு அண்ட் மெத்தட்ஸ்ல சேம், ரைட்? ஸோ இங்கே இப்போ கேட்டுன்னு கொடுக்குறேன், ரைட்? அண்ட் இங்கே ஓஃப் பதிலாக மியாவுன்னு கொடுத்துறேன். ஓகே, ஸோ அண்ட் இப்போ நம்ம ரெண்டு கிளாஸஸ் வச்சிருக்கோம் அண்ட் ரெண்டுமே வேற நேமு அண்ட் உள்ள இருக்கிற ஆர்குமெண்ட் அண்ட் அதோட ப்ராசஸ் எல்லாமே சேம், ரைட்? ஸோ இப்போ நான் இதுக்கு நேம்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டாகுக்கு டாமி அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, டாமிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். அண்ட் கொடுத்துட்டு டாகை கால் பண்ணுறாங்க. டாகுக்குள்ள ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும் இல்லையா, ஏன்னா நேம் நாங்கள் கொடுத்துருக்கோம். இங்கே டாமி கொடுத்துருக்கோம், ரைட்? அண்ட் அடுத்து கேட்டுக்கு லைக் ராம் இந்த மாதிரி ஏதோ ஒரு நேம், ராம் ஈக்குவல் டு, ஸோ கேட் உள்ள ராம். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே நம்ம டைரெக்டாக பிரிண்ட் கொடுத்ததுனால நீங்கள் இந்த லைனை ரன் பண்ணி அது பிரிண்ட் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பிரிண்ட் கொடுக்கல இல்லையா, நம்ம வெறும் ஆட்ரிபியூட்டை அசைன் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ அதனால எனக்கு எதுவுமே இங்கே கீழே வந்து பிரிண்ட் ஆகணும் நான் ரன் பண்ணதுக்கப்புறம். ஓகே, ஸோ நான் இப்போ டாமி கொடுக்குறேன். டாமி டாட் டேப். ஸோ ரெண்டு இருக்கு எனக்கு. நேம் என்ன, நேம் வந்து டாமி தான், ரைட்? அண்ட் இன்னொன்று என்ன இருக்கு, ஸ்பீக். ஸ்பீக் நேமுங்கிறது ஆட்ரிபியூட், ஸ்பீக்குங்கிறது, ஓகே, ஸ்பீக்குங்கிறது வந்து மெத்தட். இங்கே நான் இது கொடுக்க தேவையில்லை, பிகாஸ் ஆல்ரெடி
நான் இங்கே டாக் டாமின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஸோ இட் கிவ்ஸ் அன் எரர் பட் ஒன் இஸ் given. இங்கே given. ஓ பார்த்தீங்களா, அந்த எரருக்கு ரீசன் இங்கே தான் பாருங்க. ஸோ நம்ம செல்ஃப் வந்து இங்கே கொடுக்கல இல்லையா, யூ ஹாவ் டு பாஸ் செல்ஃப், இங்கே நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ ஒன் செகண்ட், self dot name says okay, right, and here இங்கே கொடுக்கணும் self. ஓகே, ஓகேங்களா. ஸோ the Tommy says oof. ஓகே, நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் என்ன நேம் கொடுத்தீங்கனாலும் it will print like husky. ஸோ the husky says oof. ஓகே, ஸோ இது வந்து டாகை கால் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே நான் டாமிக் பதிலாக ராம்னு கொடுக்குறேன். ஓகே, the ram says meow. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரே மெத்தட் அண்ட் ஒரே ஆட்ரிபியூட்டை வச்சு ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபார் லூப்பில் போட முடியும். எப்படி ஃபார் லூப்பில் போடலாம் அப்படின்னா, ஸோ ஃபார் ஐ இன், ஓகே, ஸோ இங்கே ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டுக்குள்ளே உங்கள் வேரியபிளை வந்து பாஸ் பண்ணியிருக்கு. தட் இஸ் டாமி கமா ராம். ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் இப்போ பாஸ் பண்ணலாம் லைக் பிரிண்ட் கொடுத்துட்டு ஐ டாட் ஸ்பீக். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டீங்க, டாமியும் டாகும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டீங்க. அண்ட் ஐயில் வந்து ஃபர்ஸ்ட் லூப்பில் வந்து டாம் இருக்கு அண்ட் செகண்ட் லூப்பில் வந்து ராம் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் லூப் வரப்போ டாமி டாட் ஸ்பீக் அண்ட் செகண்ட் லூப் வரப்போ ராம் டாட் ஸ்பீக். சார் ஓகேங்களா, the husky says poof and the ram says meow. ஓகே, நீங்கள் ஹஸ்கின்னு மாற்றிருக்கேன் அண்ட் இது வந்து டாமினே மாற்றிருக்கேன். Okay, so now you can see here, so the Tommy says oof and Ram says meow. Okay, so இதை இன்னொரு வேலையை போடலாம். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்லையும் உங்களால் இதை போட முடியும். எப்படி போடலாம் அப்படின்னா, ஸோ def speak. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன் அண்ட் இதுக்குள்ள பெட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறேன், ரைட். அண்ட் இங்கே print pet dot speak. ஓகேங்களா, ஸோ ரன் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ ஸ்பீக் கொடுத்துட்டு இங்கே லைக் நீங்கள் டாமினே கொடுத்தா போதும். ஓகே, டாமி, டி வந்து கேபிட்டல். ரன் பண்ணுறேன். ஸோ டாமி சேஸ் oof அண்ட் ஸ்பீக். இங்கே ராம் கொடுக்குறேன் அண்ட் ராம் சேஸ் மியாவ். ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம பாலிமார்ஃபிசம் சொல்லுவோம். ஒரு ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரே நேம், ஒரே மெத்தட்ஸ் அண்ட் ஒரே ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துட்டு வெவ்வேறு நேமில் அதை அசைன் பண்ணிட்டு அண்ட் அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபங்க்ஷனாவோ ஆர் ஒரே ஃபார் லூப்பாவோ கிரியேட் பண்ணி பண்ணுறது பேர் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். ஸோ இதில் யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இல்லைங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் சில பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த பில்டின் ஃபங்க்ஷன் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மேஜிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா, இப்போ நார்மலாக இங்கே எப்படி பிரிண்ட் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் லைக் கிளாஸ். ஓகே, ஸோ இதில் நான் புக் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணுறேன். புக் அண்ட் கொடுத்துட்டு def underscore in it and underscore இதில் செல்ஃப் அண்ட் இங்கே நான் ஒரு 3 பேராமீட்டர் கிரியேட் பண்ணுறேன். ஒன்று டைட்டில் கமா ஆத்தர் கமா பேஜஸ். ஓகே, ஸோ இது கோலம் கொடுத்துட்டு இப்போ நான் செல்ஃப் எல்லாத்தையும் ஆட்ரிபியூட்டை டிஃபைன் பண்ணோம் இல்லையா. ஸோ செல்ஃப் டாட் டைட்டில் ஈக்குவல் டைட்டில் and self dot
author equal author and self dot pages equal pages. Okay, இங்க defல ஸோ ஃபர்ஸ்ட் இது இருக்கட்டும். ஓகே, ஸோ நம்ம இதை வந்து ரன் பண்ணிடலாம். ரன் பண்ணிட்டு நார்மலாக நம்ம கிளாஸை பிரிண்ட் பண்ணுறதுன்னா எப்படி பண்ணுவோம்? லைக் புக் ஈக்குவல் டு புக் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ புக் கொடுத்துட்டு இங்கே அதோட வேல்யூஸ் டைட்டில் என்ன, ஸோ அக்னின்னு கொடுக்குறேன். ஓகே, கமா அண்ட் இங்கே அப்துல். ஓகே, ஸோ அண்ட் கமா 300. ஸோ 300 பேஜ் இருக்க மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது ரன் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே போய் என்ன பண்ணுவோம்? புக் கொடுத்துட்டு புக் டாட் டேப் கொடுத்தா அதில் என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்கோ அந்த ஆட்ரிபியூட்ல வரும். அண்ட் அதை கிளிக் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ரைட், ஆனால் ஆக்சுவலாக நம்மளால இப்படி பிரிண்ட் பண்ண முடியுமா? ஸோ வெறும் வேரியபிள்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ண முடியுமானா முடியும். ஆனால் அதுக்குன்னு ஒரு மேஜிக் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ மேஜிக் ஃபங்க்ஷன் இருக்கு. இது இப்படி ரன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அண்டர்ஸ்கோர் மெயின் டாட் புக் ஆப்ஜெக்ட் அட் சம் ஸ்டோரேஜ் லொகேஷன். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் இருக்கு. லைக் எப்படி கொடுக்கலாம்னா உங்க கிளாஸ்ல டெஃப்னு கொடுத்துருங்க. டெஃப்னு கொடுத்துட்டு அண்டர்ஸ்கோர் str தென் அண்டர்ஸ்கோர் சாரி கொடுத்துட்டு இதுக்குள்ள உங்க செல்ஃபை வந்து நீங்க பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க உங்க செல்ஃபை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். உங்களோட ஆட்ரிபியூட்ஸை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் ஆகும். ஓகே, இங்க கோலன் கொடுத்துறேன். ஸோ கோலன் கொடுத்துட்டு அண்ட் நீங்க ஜஸ்ட் ரிட்டன் ஓகே, இங்க ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். தி புக் இஸ் அப்படி கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் கோலி பிரேசஸ்க்குள்ள செல்ஃப் டாட் டைட்டில். ஓகே, அடுத்து அண்ட் த ஆத்தர் இஸ் கொடுத்துட்டு கோலி பிரேசஸ்க்குள்ள செல்ஃப் டாட் ஆத்தர். ஓகே, ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் அண்ட் புக் ரன் பண்ணேன். அண்ட் இப்போ உங்களால் பிரிண்ட் டைரெக்டாக அந்த நீங்கள் என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிளை டைரெக்டாக உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, now you can see here the book is Agni and the author is Abdul. Okay, ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரியும் பிரிண்ட் பண்ண டைரக்டா பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த str அப்படிங்கிறது மேஜிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மேஜிக் ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரைட், ஸோ அண்ட் இன்னொன்று இப்போ நான் இந்த புக்கோட லென்த்தை நான் வந்து ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் புரியுதுங்க. புக்குங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, அதோட பிஹேவியர் தான் வந்து நம்ம பண்றது. அந்த புக்கை வச்சு நம்ம என்னென்ன பண்றோமோ அதெல்லாம் பிஹேவியர்ஸ். அண்ட் அந்த புக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பேஜஸ். ரைட், ஸோ அந்த கான்செப்ட்ல தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த புக்கோட பிஹேவியரை நான் தெரிஞ்சுக்கணும். தட் மீன்ஸ் அந்த புக்கோ பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆப்ஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஸோ அதோட நேமு அண்ட் அதோட ஆத்தர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதைத்தான் வந்து நான் ஸ்ட்ரிங்கா பிரிண்ட் பண்றேன். ரைட், இப்போ இந்த லென்த் அப்படிங்கிறது என்னது? அந்த புக்கோட பேஜஸ்.
ஓகே, அதோட ஸ்பெசிஃபிகேஷன், ரைட்? அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட லென்த் நான் ஃபைண்ட் பண்ணுறேன், புக். ஓகே, ஸோ இதை பாஸ் பண்ணுறேன். இந்த புக்கோட லென்த்தை நான் ஃபைண்ட் பண்ணணும், அதனால பாஸ் பண்ணுறேன். இது என்ன கொடுக்குது? ஆப்ஜெக்ட் டைப் புக் ஹேஸ் நோ எல்இஎன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுக்குது. ஓகே, ஸோ இதையும் நம்மளால இங்கே கொடுக்க முடியும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் டெஃப் கொடுத்துட்டு அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் எல்இஎன் தென் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ள. ஸோ இங்கே நீங்கள் செல்ஃப் பாஸ் பண்ணிடுங்க. செல்ஃப் பாஸ் பண்ணிட்டு அண்ட் கீழே ரிட்டர்ன், ஸோ உங்கள் பேஜஸை ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க, செல்ஃப் டாட் பேஜஸ். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் 2 கொட்டேஷன் கொடுத்துட்டு அண்ட் இங்கே the book has pages கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எல்இஎன் ரன் ஆகலை, ஏன்னா ஸோ நம்ம இது ரன் பண்ணவே இல்லையா, cannot be interpreted as an integer. ஓகே, ஸோ என்ன எரர் அப்படின்னா, லென்னுங்கிறது வந்து இன்டீஜர் ஃபங்க்ஷன் தானே. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பாஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதனால எரர் அடிக்குது. அண்ட் நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இட் கேன் கெட் த ஆன்சர். ஓகே, இப்போ ஆன்சர் கிடைச்சிருச்சுங்களா? ஸோ ரிட்டர்ன் செல்ஃப் டாட் பேஜஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் அந்த புக்கோட பேஜஸ் எவ்வளோ, 300. ஓகே, ஸோ இந்த 3 வந்து ஓகே சாரி, இந்த 3 ஐஎன்ஐடி அது ஒரு ஆட்ரிபியூட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் ஸ்ட்ரிங் வந்து ஸோ உங்களோட ஸ்ட்ரிங்ஸை டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லென் வந்து உங்களோட லென்த்தை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது 3 இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் யாருக்கா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆஸ்க் மீ. மெயினா இது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? இது எதுங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இல்ல மெத்தட்ஸ் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? சோ எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்? கிளாஸ் கேக்குறீங்களா? கிளாஸ். ஆக்சுவலா இப்போ நம்ம அப்பர் அந்த லோயர் கேசஸ்லாம் இருக்குல்ல மேம், ஆமா, ஃபைன் பண்றோம், அது பில்டிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஓகே ஓகே. நம்மளோட லாஜிக்கு ஆர் நம்மளோட ப்ரோக்ராமுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் தேவை அப்படிங்கிறப்போ நம்ம இது யூஸ் பண்ணிட்டு ரிப்பீட்டடா இதை நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒன் கிளாஸ் இது பண்ணிட்டு நம்ம மல்டிபிள் ஆஃப் கிளாஸஸ் வந்து திருப்பி ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே 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 ஓகே. ஓகே, ஸோ இதில் இன்னொரு சின்ன டாஸ்க் மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், எம்ப்ளாயி. ஓகே, ஸோ எம்ப்ளாயி there is class okay, get def underscore underscore init and underscore then underscore உள்ள self கொடுத்துட்டு and கீழே இன்டென்டேஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு டைரெக்டாக நான் வேல்யூ வெர்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே நவீன். ஓகே, அது கீழே செல்ஃப் டாட்
ஏஜ் கொடுத்துட்டு ஓகே அது கீழே ஒரு 29 அப்படின்னு கொடுத்துரும். ஓகே ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? நேம் கொடுத்தோன்னா நவீன்கிற நேம் கிடைக்கும், அண்ட் ஏஜ் கொடுத்தோன்னா 29ங்கிறது கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ நான் இப்போ ஒரு இஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், அண்ட் அதுக்குள்ள எம்ப்ளாயி. ஓகே ஸோ இப்போ ரன் பண்ணிட்டேன். இஎம்பி டாட் டேப் கொடுத்தோன்னா எனக்கு ஏஜ் அண்ட் நேம் இருக்குங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ நவீன் கிடச்சிச்சு, அண்ட் இஎம்பி டாட் ஏஜ் அண்ட் 29 கிடச்சிச்சுங்களா? அண்ட் இதில் ஸோ நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஒன்று இஎம்பி 1. ஓகே ஸோ இஎம்பி ஒன்னில் வந்து ஒரு தடவை ஸ்டோர் பண்ணிடுவோம், அண்ட் அதே கிளாஸை இஎம்பி 2ல் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இஎம்பி 1. ஓகே ஸோ 1ல் அதே வேல்யூ தான் இருக்குது, 2லையும் சேம் நவீன் தான் இருக்குது, ரைட்? இங்கே 2ல் ஏஜும் 29 தான் இருக்குது. ஓகே ஸோ இதை எப்படி அப்டேட் பண்ணுறது? லைக் ஸோ எப்படி வந்து நம்ம இதை அப்டேட் பண்ணி வேல்யூ எடுக்கலாம் அப்படின்னா, இஎம்பி கொடுத்துட்டீங்க இல்லையா? ஸோ இஎம்பியில் இஎம்பி 2 டாட் நேம் ஈக்குவல் டு ஏதோ ஒரு நேம் கொடுத்துடலாம், லைக் சங்கர். ஸோ அந்த மாதிரி கொடுத்துடலாம். அண்ட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே பிரிண்ட் பண்ணிடுங்க. பிரிண்ட் இஎம்பி 2 டாட் நேம். ஓகே அண்ட் அதே மாதிரி ஓகே ஸோ இங்கே இஎம்பி 1 டாட் நேம் ரன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக நான் இது ரன் பண்ணும் இல்லையா? ரைட் இப்போ நான் பாருங்கள். ஸோ இஎம் 2ல் வந்து சங்கர்னு வந்து அசைன் பிரிண்ட் ஆகுதுங்களா? அண்ட் இஎம் 1ல் வந்துட்டு நவீன்கிறது பிரிண்ட் ஆகுது. ஓகே நான் இஎம் 2ல் வந்து சங்கருங்கிறத கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு சங்கருங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஓகே நீங்கள் இந்த மாதிரியும் 1 மினிட். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் வந்து
ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு அப்டேட்டும் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இன்னொரு மெத்தட் இருக்கு, கம்பேரிசன் பண்றது. ஓகே, ஸோ கம்பேரிசன் எப்படி பண்ணலாம்னா நீங்க இங்க இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க நீங்க இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஈஸியா கம்பேர் பண்ணிக்க முடியும். எப்படின்னா டெஃப், ஓகே, ஸோ இங்க டெஃப் கொடுத்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், லைக் டெஃப் கம்பேர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம், கம்பேர். ஓகே, ஸோ கம்பேர் இங்க செல்ஃப், ஓகே, செல்ஃப் கமா எந்த வேரியபிள் வேணா நீங்க கொடுத்துக்கலாம், அதர் அந்த மாதிரி எந்த வேரியபிள் வேணா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே, இஃப் செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் அதர் டாட் ஏஜ். ஓகே, ஸோ கோலன் கொடுத்துருங்க. அண்ட் ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் ட்ரூ மட்டும் கொடுத்துட்றீங்க. ஓகே, ஸோ ரிட்டர்ன் ட்ரூ மட்டும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை ரன் பண்ணிடுங்க. ஸோ இங்கே என்னாச்சு, ஈக்குவல் ஈக்குவல் கொடுக்கணும். ஓகே, ஸோ ரன் பண்ணிட்டேன். அண்ட் இதுவும் ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ண முடியும். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இஃப் C1 ஆர் எம்ப்ளாயி 1, தட் இஸ் எம்ப்ளாயி 1 டாட் மேல இருக்க எம்ப்ளாயி 1 டாட் கம்பேர். ஓகே, ஸோ கம்பேர் இங்க EM2 கொடுத்துடலாம். ஸோ இப்போ புரியுதுங்களா? இங்க என்ன பண்ணியிருக்கேன், EM1ஓட கம்பேரை நான் எடுத்திருக்கேன். ஓகே, அதுக்குள்ள செல்ஃபுங்கிறது EM1, கரெக்டுங்களா? செல்ஃபுங்கிறது EM1. ஓகே, ஸோ செல்ஃபுங்கிறது EM1 அண்ட் கம்பேர் அப்படிங்கிறது அதர், அதுக்குள்ள நான் EM2ங்கிறத பாஸ் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ இங்க ஜஸ்ட் பிரிண்ட் they are same. ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏஜுமே சேமாக தானே இருக்குது, EM2 எம்ப்ளாயி அண்ட் EM1 எம்ப்ளாயி அப்படிங்கிற ரெண்டு ஏஜுமே சேமாக இருக்குது. அண்ட் இது கூட நான் வந்து ஒரு எல்ஸ் கொடுத்துக்கிறேன், எல்ஸ் பிரிண்ட் இங்கே they are not same. ஓகே, ஸோ இது ரன் பண்ணிடுறேன். ரன் பண்ணிட்டு முன்னாடி அண்ட் நம்ம வந்து நேம் வந்து செட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே நான் EM2ல நேம் செட் ஏஜ் வந்து செட் பண்ணிடுறேன். EM2 டாட் ஏஜ் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ இது வந்து ஆட்ரிபியூட் தான், நம்ம செட் பண்ணுறது ஈஸியாக பண்ணலாம். டாட் ஏஜ் ஈக்குவல் டு 30 கொடுத்துறோம், ரைட்? ஒரு ஃபர்ஸ்ட் இதில் வந்து 29 அண்ட் செகண்ட் இதில் வந்து 30 இருக்கு, ரைட்? ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ தே ஆர் நாட் சேம் பிரிண்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே நான் இந்த ரெண்டுமே பிரிண்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டேன்னா இன்னும் கிளியரா இருக்கும். ஓகே, ஸோ EM1 டாட் ஏஜ் கமா ஒரு ஸ்பேஸ் விட்டுலாம் அண்ட் கமா EM2 டாட் ஏஜ் ரன் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ தே ஆர் நாட் சேம். ஓகே, இந்த கம்பேர் இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன், நம்மளோட கிளாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஓகே, ஸோ கம்பேரிசன் வந்து நான் இப்போ ஒரு ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்றோம்னா டக்குன்னு கம்பேர்னு ஒரு மெத்தட உள்ள எழுதி அந்த கம்பேரை தூக்கி அப்படியே வெளியே போட்டு நான் கால் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த கம்பேரை நான் எங்க வேணா யூஸ் பண்ண முடியும், இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை. அண்ட் வேற ஒருத்தவங்களோட ஏஜ் நான் வந்து கால் பார்க்கணும். ஓகே, இப்போ சங்கர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஈக்குவல் டு 27 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அந்த இந்த சங்கரை இங்கே பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நீங்க இதை ரன் பண்றேன். ஸோ தே ஆர் நாட் சேம், அந்த 27 வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? ஓகே, ஸோ நீங்க ஈச் அண்ட் எவ்ரி எத்தனை பேர்த்த நீங்க வந்து செக் பண்றதா இருந்தாலும் நீங்க ஈஸியா செக் பண்ண முடியும். ஜஸ்ட் டாட் கம்பேர்னு யூஸ் பண்ணி ரெண்டு பேர்த்தையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கம்பேருக்குள்ள நீங்க இன்னும் நிறைய இஃப் அண்ட் எல்ஸ் கண்டிஷன் ஸ்டேட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவங்க நேம் கரெக்டா இருக்கா, அண்ட் அவங்க ஜென்ஸா ஒரு லேடிஸா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஃபங்க்ஷன் எழுதி, தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன் மீன்ஸ் ஓன் மெத்தட். ஓகே, ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு ஓன் மெத்தட் எழுதி நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிச்சுங்களா?
The compare எப்படி யூஸ் பண்றோம்ங்கிறது. எஸ் புரிஞ்சதுங்க. Okay. So thank you all and we'll meet tomorrow. Okay. Thank you. Thank you.